நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ப்ரூஃபு என்ன இது என்ன வாட்டர் ப்ரூஃபு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கோம்போ வாட்டர் ப்ரூஃப். ஓகே, இதுக்கு பேர் தான் கோம்போ வாட்டர் ப்ரூஃப். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஃபினிஷிங் வந்துடும். காங்கிரீட் வரும், இது வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோம் இருக்குல்ல, இந்த ஃபோம் அடிக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபோம் அடிச்சிருவாங்க. ஸோ நல்லா பார்த்தா தெரியும், இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த ஃபோம் அடித்தாலே ஆல்மோஸ்ட் தண்ணி கீழே போகாது. அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே வந்து இந்த விட்டமின் அடிக்கிறாங்க. ஓகே, ஃபோம் அடிச்சுட்டு விட்டமின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை போடுறோம். இந்த ஷீட்டை வந்து இதில் ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்புக்காக லெவல் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ இந்த லெவலுக்கும் அந்த லெவலும் வந்து ஒரு சென்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கேருந்து நம்ம ரெயின் வாட்டர் பைப் வந்து அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து தண்ணி இப்படி போகிறதுக்காக ஸ்லோப் வச்சுருக்கு. வேறு என்ன இது, இப்போ இதில் வந்து காங்கிரீட்டுக்கு வண்டி வந்துச்சு. காங்கிரீட் போட போகிறோம். மேலே அங்கே போட்டுட்ருக்காங்க. இப்போ இதில் வந்து காங்கிரீட் மேலே வந்து செக்ரீட் காங்கிரீட் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 சென்டி செக்ரீட் காங்கிரீட் இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மட்டத்துக்கு செக்ரீட் காங்கிரீட் அவ்வளோதான். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஃபுல்லு சேஃப்டி தான். ரெயின் வாட்டர் சேஃப்டி, வாட்டர் ப்ரூஃப் சேஃப்டி எல்லாமே. ஸோ இங்கேருந்து வாட்டர் எதுவும் லீக் ஆகி கீழே அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஆல்மோஸ்ட்டு.